ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தா? ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. நல்ல கவனியுங்கள். அப்பொழுது பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருந்தது. எதனால? ஒரு கையளவு பூமி கூட, பூமியில மண் தரை வெட்டாந்தரை இல்லை, முழுவதும் தண்ணீர். சத்தமராமை சொல்லுங்களேன். நான் இப்படி சொன்னேன். ஜலத்தின் மேல் யார் அசைவாடினா? ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? அந்த ஆழத்துக்கு கீழே தான் மண் இருந்தது. ஆழத்துக்கு கீழே தான், சத்தமா சொல்லுங்க, ஆழத்துக்கு கீழே தான் மண் இருக்குது. இப்போ இந்த ஆழத்துக்கு கீழே இருக்கிற மண் எடுத்தாதான் யாரை செய்ய முடியும்? நீங்க சொல்ல மாட்டீங்க. யாரை செய்ய முடியும்? திருப்பி சொல்லுங்க, யாரை செய்ய முடியும்? ஆதாமை செய்ய முடியும். ஒரு 25% பூமியை வெட்டாந்தரையாய் பிரித்தால்தான் மரம் செடிகளை கொடிகளை நட முடியும். இப்ப பாருங்க, அவன் ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தா? ஆழத்தின் மேல் என்ன இருக்கிறது? கீழே அமேன் அமேன் அதன் அடியில் என்ன யார் இருக்கிறா? எம்ம பாஷையில சொல்லுங்க, ஆதாம் இருக்கிறார். இப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆழத்தின் மேல் இருக்கிற இருளை பிரித்து கொண்டு அடியில் இருக்கிற மண்ணை எடுத்துதான் நம் ஆராதிக்கிற தேவன் ஆதாமை செய்தார். சத்தமராமை சொல்லுங்களேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? பூமி முழுவதும் தண்ணீர், எடுத்து மாற்ற இடமில்லை. உடனே ஆகாய விரிவுகளை உண்டாக்கி கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஃப்ரீஸ் ஆக்கி நிறுத்தி விட்டார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் கரெக்டா முடிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். காரணம், ஆமென், இன்னைக்கு கர்த்தர் ஏதாவது நம்ம மத்தியத்துல செய்யணும். நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க, நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நடுவில் இருக்கிற இருளை பிரிக்க போறாரு, அடியில் இருக்கிற மண்ணை எடுக்க போறாரு. சிலதை கர்த்தர் செய்ய போகிறார். இனி வருகிற நாட்கள் பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் செய்ய தான் போகிறார். நீங்க கையை தட்டினாலும் பரவாயில்ல, தட்டாம போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தா? ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? அதுக்கு கீழே யார் இருக்கா? ஆமை சொல்லுங்களேன். உடனே ஆகாய விரிவுகளை உண்டாக்கினார். தண்ணிய பாதி எடுத்து கால்வாசி எடுத்து ஃப்ரீஸ் ஆக்கி கால்வாசி வெட்டாந்தரையை உண்டாக்கினார். அதிலிருந்து தான் ஆதாமையை உண்டாக்கினார். அதுல தான் மரம் செடி கொடிகளை நட்டினார். இப்ப நான் ஒன்று சொல்லட்டா, இருளை பிரித்து கொண்டு எடுக்க வேண்டியது எடுக்க முடியுமானால் இன்றைக்கு பகலில் சில இருள்கள் மாறி தேவ தரிசனங்கள் நிறைவேறும் என்று நம்புகிறவர்கள்